செக்யூரிட்டி கேமராஸ் வைக்கிறது. ஸோ இந்த டைம்ல எந்தெந்த நிலப்பரப்புல இரத்த வம்சாவளிகள்ல அமிலம் பாயுதோ, அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, மென்னுக்கு மோஸ்ட்லி வந்து அ அந்த மரபறிவு அப்படிங்கிறதே கொஞ்சம் அப்படி போயிட்டு, அத அவங்களால மீட்டெடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். அது மட்டும் இல்லாம வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது, இந்த எவல்யூஷனோட சைட் எஃபெக்ட்டே எப்படின்னா, இந்த சொசைட்டி ஸ்ட்ரக்சர விட்டுட்டு போக ட்ரை பண்ணுவாங்க. ஃபேமிலி ஸ்ட்ரக்சர விட்டுட்டு போக ட்ரை பண்ணுவாங்க. மொத்தமாவே எல்லாமே கொலாப்ஸ் ஆறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அந்த இடத்துல அமையக்கூடும். ஸோ இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, நெறைய கிரைம்ஸ் நடக்கும். ஸோ விழிப்புணர்வு வர அந்த டைம்ல தான் என்ன ஆகும், நெறைய கிரைம்ஸ் நடக்கும். ஸோ அதுல வந்து இந்த பெண்களுடைய சேஃப்டின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது அந்த சொசைட்டில இல்லன்னு சொன்னா, பெண்கள் எடுக்கக்கூடிய முடிவு என்னவா இருக்கும்? அப்போ வேண்டாம். அப்போ குடும்ப வாழ்க்கை வேண்டாம். இந்த சமூக கட்டமைப்பு வேண்டாம் அப்படின்னு இத துறந்துட்டு ஆண்கள் வந்து இந்த பொறுப்புகளை ஏற்க மறுத்து, இத துறந்துட்டு போறதுக்கான முடிவு எடுக்கிற அதே சமயத்துல, இங்க சேஃப்டி இல்ல, நிம்மதி இல்ல அப்படின்றதுக்காக இதே கட்டமைப்ப உதறி தள்ளிட்டு பெண்களும் போயிடுவாங்க. அப்ப அடுத்த தலைமுறை என்ன ஆகும்? அடுத்த சந்ததியினர் என்ன ஆகும்? சமூக கட்டமைப்பு என்ன ஆகும்? அப்போ சமூக கட்டமைப்பே இல்லாம போனா ஒரு ஒழுங்குமுறையே இல்ல. அந்த எவல்யூஷன்ல கடைசியில வரக்கூடிய ஒரு சைட் எஃபெக்ட் இது. அதுல நம்ம சமூகம் நல்ல முறையில இயங்கணும் அப்படின்னு சொன்னா, சேஃப்டிய என்ஷூர் பண்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம வந்து இந்த 5 விளக்கு இருக்கு பார்த்தீங்களா? உயரமா நம்ம எப்பவுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த அ பிஸியான ஸ்ட்ரீட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு, செக்யூரிட்டி கேம் வச்சுட்டு, அதே மாதிரி கார்னர்ஸ்ல எல்லாமுமே செக்யூரிட்டி கேம் நம்ம வச்சோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஆக்சஸ் வந்து பப்ளிக்குக்கும் குடுத்தோம் அப்படின்னா, ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா, அவங்க வீட்ல இருந்து யாராவது போறாங்கன்னா, சேஃபா இருக்காங்களான்னு இவங்க பார்த்துக்கலாம். ஒரு போலீஸ் கிட்ட போய் ஒரு கேட்கறது அப்படிங்கிறது வந்து இங்க வந்து நடக்காத காரியமா இருக்கு. கேட்டாலும் உடனே ரெஸ்பான்ஸ் வர்றது கிடையாது. இதுதான் உண்மை. ஸோ பப்ளிக் அந்த ஆக்சஸ் குடுத்தா எல்லாருக்குமே அ அ நல்ல ஒரு விஷயமா இருக்கும். இன்னொன்னு தவறுகள் நடக்கிறது குறையும். நம்மள கண்காணிக்கிறாங்க அப்படின்னும்போதே யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, தவறுகள் செய்ய மாட்டாங்க. அதையும் தாண்டி தவறுகள் செய்றாங்க அப்படின்னா, அவங்க அப்நார்மலா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப பப்ளிக்கு ஆக்சஸ் குடுக்கறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயமா பார்க்குறீங்க அப்படின்னா, ஏன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத யோசிங்க. யாரு கொடுக்கறதுக்கு மறுப்பா? பப்ளிக் ஆக்சஸ் கொடுக்கறதுக்கு மறுக்கிறதுக்கான காரணங்கள் என்னென்னவா இருக்கும்? பப்ளிக் ஆக்சஸ் கொடுத்தா என்னென்ன விஷயங்கள் வந்து நடக்காம இருக்கும்? அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கேமராஸ் வச்சு ரன் பண்றோம் அப்படின்னு சொன்னா, அத்தனைக்கும் ஸ்டோரேஜ் வேணும்னு சொன்னா, அதுக்கு சர்வர்ஸ் எல்லாம் நாம வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு சர்வர் வச்சுட்டு பப்ளிக் ஆக்சஸ் கொடுத்துட்டோம்னு சொன்னா, கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஒட்டு மொத்தமா வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்றத விட. இல்ல கவர்ன்மெண்ட் இத பண்ணல அப்படின்னா, பிரைவேட் கம்யூனிட்டியா நம்பளே ஸ்டார்ட் பண்ணி, நம்பளாலயே பண்ணி அத ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம செக்யூரிட்டிக்காக நம்ப அத என்ன பண்ணலாம்? அ ப்ரொவைட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் காசு நம்ம கொடுக்குற மாதிரி கூட வரும். நம்ம ஏரியாக்காக நம்ம பண்ணிக்கலாம். இப்படி எல்லாருமே கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணி பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் இப்போ இப்போ கவர்மெண்ட்ல, பார்லிமெண்ட்ல வந்து இஃப் ரேப் இஸ் இன்னெவிட்டபிள் லைவ் அண்ட் என்ஜாய் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கிற ஒரு மனநிலை இருக்கக்கூடியவங்க தான் இப்போ ஆட்சியில இருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது, நம்ம மித்த விஷயங்கள எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில, நம்பளே கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணி இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும். வரி பணத்தெல்லாம் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? வரி பணம் அவ்ளோ வாங்கிட்டு, நமக்கு பேசிக்கா ஒரு செக்யூரிட்டி கூட இல்ல. நம்ம வீட்டு பெண்கள் வெளில போனாங்கன்னா, செக்யூரா இருக்காங்களான்னு தெரியல. இவ்ளோ வரி பணம் குடுத்துட்டு நம்மளால டிராவல் பண்ண முடியல. ஃபீமேல்ஸ் எல்லாம் வந்து அவ்ளோ ஸ்ட்ரெஸ்டா இருக்கிறதுக்கு காரணம், கொஞ்சம் டிராவல் பண்ணா கூட அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறையும். ஆனா எப்படி டிராவல் பண்ண முடியும்? இந்த மாதிரியான அ அ அன்சேஃபா இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டில சொல்லுங்க? ஸோ நம்ப எவ்வளவோ பெட்டர். நார்த் இந்தியாலாம் யோசிச்சு பாருங்க. நம்ப எவ்வளவோ பெட்டர். அவ்ளோ வரி பணம் குடுத்து இப்படி ஒரு சர்வீஸ் கிடைக்கிறதுக்கு, நம்பளே ஒரு கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணி, செல்ஃப் ரிலையன்ஸ்டா நம்மளோடத நம்மளே பார்த்துக்கலாம். ஒருவேளை நீங்க ஒரு வீடு வாங்குறீங்க, ஃப்ளாட் வாங்குறீங்க, ஒரு கம்யூனிட்டில வாங்குறீங்க.
சரி, நீங்க வாங்கினதுக்கப்புறம் சர்வீஸே ப்ரொவைட் பண்ண மாட்டேங்கிறாங்க. மோசமா இருக்கு. எல்லாமே கிளீனாவே இல்ல. நைட் வந்தா யாரும் கேட்டு தொறக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல திருடங்க வர மாதிரி இருக்கு. அப்படி இருக்க ஒரு கம்யூனிட்டில வந்து நீங்க வீடு வாங்கிட்டு, அப்படியே உட்கார்ந்துட்டே இருப்பீங்களா? எந்த கம்ப்ளைண்ட்டும் குடுக்காம? ம். அப்போ நம்மளால அப்படி இருக்க முடியாது இல்லையா? சேஃப்டி முக்கியம். அண்ட் தென் சுத்தமா இருக்கணும் அந்த இடம். அது முக்கியம். கிளீன்லினஸ் முக்கியம். அப்புறம் நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் ப்ரொவைட் பண்ணணும். தண்ணி ப்ரொவைட் பண்ணணும். ட்ரைனேஜ், சீவேஜ் கரெக்ட்டா இருக்கணும். இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான். இப்போ இந்த சிஸ்டம் அப்படின்னு சொன்னா, ஒரு சொசைட்டினா இதெல்லாம் இருக்கணும். இது பேசிக். இது இல்லாம வரி பணம் மட்டும் வாங்கிக்கிட்டே இருக்கும்போது, அது சரியா செலவழிக்காத போது, அது யார் யார் பாக்கெட்டுக்கோ எல்லாம் போகும்போது, அப்ப எப்படி இருக்கும்? கிரைம் ரேட் இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. சரியான கட்டமைப்பு இருந்திருந்தா, இவ்ளோ பெண்கள் வந்து அவங்க வாழ்க்கைய இழந்திருக்க மாட்டாங்கல்ல. இவ்ளோ மோசமான நிகழ்வுகள் நடந்திருக்காதுல்ல. இப்போ இந்த மாரியான பெண்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்வீங்க? அவங்க கிட்ட போய் இதுதான் விதின்னு சொல்ல முடியுமா? சரியான கட்டமைப்பு இருந்திருந்தா இது நடந்திருக்காதே! அத தடுக்க முடிஞ்சிருக்கும்ல. அப்ப அதுதான் விதின்னு சொல்லுவோமா நம்ப? அப்படி சொல்லக்கூடிய எல்லாருடைய வீட்டு பெண்களுக்கும் இதே விஷயம் நடந்ததுன்னா எப்படி இருக்கும்? யார் யார் மேலயும் பழி போட்டுட்டே இருக்கோம். ஆனா நம்ம ஏன் இனிஷியேட்டிவ் எடுக்கல? சீரியஸ்லி நீங்க மென்னுக்கு ஐக்யூ டெஸ்ட், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் எல்லாம் நீங்க கரெக்ட்டா எடுத்தீங்கன்னு சொன்னா, ரொம்ப வொர்ஸ்ட் ரிசல்ட்ஸ வந்து நீங்க இப்போ பாப்பீங்க. அந்த அளவுக்கு போய்க்கிட்டு இருக்கு. Y குரோமோசோம்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த மரபுல இருக்கக்கூடிய ஒரு மென் அப்படின்னா எப்படி இருக்கணும்? அப்படிங்கிற தரவுகளே அழிஞ்சுகிட்டு வரக்கூடிய நிலைமையில இருந்துட்டு இருக்கு. பெண்கள் என்னடான்னா சமூக கட்டமைப்ப விட்டே போயிட்டு இருக்கீங்க. வேண்டாம் எனக்கு கரியர்ல எனக்கு சக்சஸ் கிடைச்சுச்சு எனக்கு போதும் அப்படின்றாங்க. 15 இயர்ஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சொசைட்டில வந்து எல்லாருக்கும் நம்ம போயிட்டு நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு இவ்ளோ ரூபா காசு தர்றோம். நீங்க ஒரு குழந்தை பெத்துக்கிட்டீங்கன்னா, குழந்தையோட படிப்பு செலவுக்கு நாங்க காசு தர்றோம். நீங்க வந்து 2 குழந்தை பெத்துக்கிட்டீங்கன்னா, 2 குழந்தைக்கும் படிப்பு செலவுக்கு கவர்மெண்ட்டே காசு குடுக்கும். நீங்க 2 குழந்தைக்கும் வந்து மெடிக்கல் என்னென்ன ஃபெசிலிட்டீஸ் வேணுமோ அதுவும் கவர்மெண்ட்டே பண்ணி குடுக்கும். நீங்க ஃபேமிலியா வாழ்ந்தா மட்டும் போதும். இத்தன மாசம் வரைக்கும் அதுக்கும் பராமரிப்பு செலவுக்கும் நாங்களே காசு குடுக்குறோம். அப்படின்னு போற அளவுக்கு இந்த சமூகம் 15 வருஷத்துக்கு அப்புறம் வரும். நன்றி. லவ் இஸ் காட்.